மக்கள் தீர்ப்பு 2026 சிறப்பு விவாதத்திற்கு உங்களை வரவேற்கிறோம். நம்முடைய திமுக செய்தி தொடர்பாளர் துரை தமிழ்ச்செல்வன் நம்மோடு இணைந்திருக்கிறார். ஏற்கனவே டாக்டர் பாக்கியராஜ் மற்றும் முன்னாள் எம்எல்ஏ நிஜாமுதீன் ஆகியோர் இருக்கிறார்கள். இப்போது தொங்கு சட்டமன்றம் அமையுமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. ஏனென்றால் அதிமுகவும் திமுகவும் மாறி மாறி வருகின்றன. இரண்டாவது இடத்திற்கான போட்டியில் 63, 64, 65 என்ற இடத்தில் இருக்கிறது. இப்போது 104, 108க்கு மேல் தாவேக கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரமாக அந்த முன்னிலை பெறவில்லை. அறுதி பெரும்பான்மைக்கு தேவையான அந்த 118 என்ற அந்த மேட்ச் நம்பரை எட்ட முடியாத ஒரு சூழ்நிலை. இப்போ திமுகவும் அதிமுகவும் 60 மேலே போயிட்டாங்கன்னா என்ன நடக்கும்? இங்கு தமிழக வெற்றி கழகம் இந்த வாக்குகளை, இந்த இடங்களை பெற முடியாத சூழ்நிலையில் என்ன ஏற்படும் நினைக்கிறீங்க? இதுவரை தமிழகத்தில் இது போன்ற தேர்தல் முடிந்த பிறகு அந்த தனிப்பெரும் கட்சியோடு இணைவதற்கு மற்ற கட்சிகள் யார் வாய்ப்பு இருக்குதான்னு நினைக்கிறீங்க? ஏற்கனவே 3 கட்சிகள் கிட்டத்தட்ட அறிவிக்காமல் அறிவித்து விட்டார்கள். இந்த கூட்டணிக்கு நாங்கள் ஆதரிப்போம் என்பதை தன் வாயால் சொல்லாமல் சொல்லியிருக்கிறார்கள். வைகோ சொல்லியிருக்கிறார். வைகோ ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துன்னு சொல்லியிருக்கிறார். அது அப்படித்தானே அர்த்தம் வரும். அதே மாதிரி இன்னைக்கு கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மார்க்சிய கம்யூனிஸ்ட் வைகோ ஒரு தொகுதியிலும் முன்னிலை வைக்கல தரணும் பாலகிருஷ்ணன் சொல்லியிருக்கிறார். அவர் 2 சீட்டில் முன்னிலை இருக்கிறார். எழுச்சி தமிழுடைய வார்த்தைகள் அப்படியும் இப்படிமா இருந்து கொண்டிருக்கிறது. எப்போதும் திடீர்னு நிலை மாறுவாங்களா? தமக்கு சீட்டு குறைஞ்சிருச்சுன்னு கோவத்தை காட்டுறாங்க அங்கே. அது இருக்கு, அப்படி நீங்க சொல்ல முடியாது சார். இதே போன்ற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்ல ஒரு கூட்டணியில இருக்கிறாங்க, அந்த கூட்டணி தோல்வியடையுது, உடனடியாக அணிமாறி அப்படி போறது சொல்றேன். இது இப்ப இன்னைக்கு நடக்கல. 1952 தமிழ்நாட்டில் நடந்துச்சு. 1952 கம்யூனிஸ்ட் ஆட்சி அமைக்க வேண்டிய சூழ்நிலை தமிழ்நாட்டில் இருந்தது. படையாச்சி ராமசாமி அவருடைய கட்சி கிட்டத்தட்ட 14 எம்எல்ஏக்களை பெற்றிருக்கக்கூடிய சூழ்நிலையை நம்ம பார்த்தோம். அப்போ அந்த படையாச்சி ராமசாமியுடைய கட்சியை வைத்துக்கொண்டு கம்யூனிஸ்ட் அந்த ஆட்சி அமைக்கக்கூடிய சூழ்நிலையில் காமராஜ் அவர்கள் தலையிட்டு அப்போ குதிரை பேரத்தை ஆரம்பித்து வைத்து அந்த கட்சிகளை காங்கிரஸ் பக்கம் இழுத்து கம்யூனிஸ்டை ஆட்சியை அமைக்க விடாமல் செய்தார். இவர்களுக்கு சில சலுகைகளை அறிவித்தார். அதை வைத்து காங்கிரஸ் ஆட்சி முதல்ல நடந்தது. இல்லைன்னு சொன்னால் அது கம்யூனிஸ்ட் ஆட்சி தான் நடந்திருக்கும். தமிழ்நாட்டில் கட்சி மாற்றத்தை ஏற்படுத்தி, காட்சி மாற்றத்தை ஏற்படுத்தி காங்கிரஸ் ஆட்சி அமைத்தவர் காமராஜர். ஆனால் காமராஜ் முதல்வராக வரல. அதுக்கப்புறம் ஒரு மறுபடியும் இடைத்தேர்தல் வேற 2 தடவை குமாரசாமி ராஜா, ஓமந்தூர்லாம் வந்த பிறகு தான் அவர் வராரு. அந்த மாதிரி சூழ்நிலை ஏற்படுது. ராஜாஜி அந்த சூழ்நிலை ஏற்படுது. அது போன்ற ஒரு சூழ்நிலையில் அங்கே 2 கட்சிக்கு சரியான ஈக்குவாலிட்டி இருந்தது. இப்போ அப்படி இல்லை, ஒரே கட்சிக்கு ஈக்குவாலிட்டி இருக்குது. எதிர்கட்சிக்கான போட்டி திமுகவா அண்ணா திமுக என்ற போட்டி வேகமாக நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ இந்த இருக்கிற போட்டியில் எதிர்கட்சிக்கு நீங்கள் கூட்டணி வச்சு யாருங்க ஓட்டு போட முடியாது. தனிப்பெருங்கட்சியாக இப்போ 57 சீட்டில் அதிமுக லீடிங்கில் இருக்குது, 49 சீட்டில் திமுக லீடிங்கில் இருக்குது. தனிப்பட்டி கூட்டணி இல்லாமல் ஆளுங்கட்சி கூட்டணி அமைப்பது போல் எதிர்கட்சி கூட்டணி அமைப்பது நம்ம எங்கள் வரைக்கும் பார்த்ததில்லை. நான் எதிர்கட்சிக்கு நாங்கள் எல்லா கட்சியும் சேர்ந்து கூட்டணி போட்டு கொடுக்குறோங்கிறதெல்லாம் அது இனிமேல் வந்தால் தான் உண்டு. இப்போ இந்த சூழ்நிலையில் எதிர்கட்சியாங்கிறது ஒரு பக்கம், உபரி கட்சிகள் தனித்தனி சின்னத்தில் என்றபோது மாமக லீடிங்கில் லாபத்தில் வந்துட்டு இருக்கிறாங்க. அவங்க கூட்டணிக்கு போக முடியுமானா முடியாது, கட்சி மாற முடியாது. ஏன்னா அவங்க உதயசூரியன் சின்னத்தில் நின்றுட்டாங்க. ஆனால் உதயசூரியன் நிற்காத புடிவாதமாக இருந்து சொந்த சின்னத்தில் நின்ற இவர் விசிகா போக முடியும், கம்யூனிஸ்ட் போக முடியும். இவர் வைகோ கட்சி போக முடியாது. ஏன்னா அவர் சொந்த சின்னத்தில் நிற்கலை. அவர் கட்சி மாற முடியாது. ஆனால் உள்தேடுல வரணும், அடிபட்டு போகும், கட்சி பதவி போகும். அதனால வைகோவை பொறுத்தவரை அங்கே செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை அவருக்கு கொண்டிருக்கிறது. மற்ற கட்சிகள் போகலாம், பாமக போக முடியும், இவர் போக முடியாது. அது பேர் என்ன, தமாக இப்போ பாஜக சின்னத்தில் நின்றுச்சு. அப்போ அவங்க ஜெயிச்சா கூட, அவங்க லீடிங் எடுத்த மாதிரி தெரியல, ஜெயிச்சா கூட மெஜாரிட்டி பார்த்து தான் போடுவாங்க. ஒரு கால் அண்ணா பாஜக ஜெயிச்சிருந்தால் அதில் 1/3 வேணும். இப்போ இந்த சூழ்நிலை இருந்து கொடுக்குற சூழ்நிலையில் எதிர்கட்சிக்கான போட்டி மிக கடுமையாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆளுங்கட்சிக்கு தேவையான இன்னொரு கிட்டத்தட்ட ஒரு 18, 10, 12 சீட்டுகள் தேவை. 8 சீட்டு தேவை. 8 சீட்டு தேவை. 8 சீட்டுங்கிறது சிறு கட்சிகள் எத்தனை கட்சி எடுக்குதோ. இப்போ விசிகா பானை 2 சின்னத்தில் லீடிங்கில் நிற்கிறாங்க. அதே மாதிரி காங்கிரஸ் கிட்டத்தட்ட ஒரு 4-5 தொகுதியில் நிற்கிறாங்க. இதெல்லாம் ஆமாம், இதெல்லாம் வச்சு பார்த்தாக்கா அதே மாதிரி பாமக எல்லாம் பார்த்தாங்கன்னாக்கா, ஆனால் விஜய் ஆட்சி அமைதிக்கான வாய்ப்புகள் தெரிந்து கொண்டிருக்கிறது. கொஞ்சம் இப்போ ஏற்றம் இறக்கம் என்பது இன்னும் ஒரு 4-5 தொகுதிகள் தான் ஏற்றி இறக்க வருமே ஒழிஞ்சு முழுமையாக மாறிவிடும் என்று சொல்ல முடியாது.